பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இந்த நிகழ்ச்சியை ஜெபத்தோடு துவங்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்ற தரிசனத்தையும் பாரத்தையும் தேவன் எங்களுக்கு கொடுத்தீர். இந்த ஜெபத்தை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் அசைவாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனுடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கிறவைகளும் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஜெபிக்கிறதற்கு எங்கள் மேல் ஒரு ஜெப ஆவியை இப்பொழுது ஊற்றி ஞானமாகவும் வெளிப்பாட்டோடும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நேரலையில் உலகத்தின் பல தேசங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற மக்களை ஒரே ஆவியினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த அடுத்த தலைமுறை ஜெபம் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று கேள்விப்பட்டு மனதார தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த 1 மணி நேரமும் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எங்கும் நகன்று போகாதபடிக்கு அமர்ந்திருந்து எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். பல காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த காரியங்களை நாம் ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் மிகவும் அவசியம். நீங்கள் எந்த பட்டணத்தில் கிராமத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும் எங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலும் நம்முடைய தேசத்திலும் இந்த உலகத்திலும் பெரிய மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வருவார். எழுப்புதலை கட்டாயம் தருவார். இந்த ஜெபத்திற்கு துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை உயர்த்தும்படி கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப நேரம் முழுவதையும் தேவன் பொறுப்பெடுப்பீராக. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய திரு சன்னிதானத்தில் வந்து நின்று உம்முடைய அடியார்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கிற அந்த ஜெபங்களுக்கு என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நீர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்தவர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி கூப்பிடும்படி உலகம் எங்கும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவர், எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. ராஜா உயர்ந்தருளுவீராக. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். தேவனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் குடும்பங்களில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, எங்கள் வீடுகளிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்கள் குடும்பத்தாரின் இருதயங்களில் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயங்களும் ஒருமனப்படுவதாக, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல எல்லா இருதயத்தையும் மாற்றுங்க ராஜா. ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளின் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திலே நாம் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 128 சங்கீதத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 128. நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். திருமண ஆராதனையில் வாசிக்கப்படுகிற ஒரு வேத பகுதி. இதில் 4 பேரை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற புருஷன். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படி என்றால் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த கணவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவர் பயந்து நடக்கும் பொழுது என்ன நன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் கணவன் பயந்து நடக்கும் பொழுது வீட்டிலே ஆசீர்வாதம் புரண்டோடுகிறது. குடும்ப தலைவன் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது வீடுகளிலே ஆசீர்வாதம் புரண்டோடுகிறது. பின்னான வசனங்கள் சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாய். மனைவிக்கு ஒரு பொறுப்பு, கனி தர வேண்டிய ஒரு பொறுப்பு. கணவன் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த பயம் இயற்கையாகவே மனைவியின் இருதயத்தையும் பற்றி பிடிக்கிறது. அவள் என்ன நினைக்கிறாள்? என் புருஷன் தேவனுக்கு பயப்படுகிறவர், ஆகவே நானும் தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக மாற வேண்டும், நானும் கர்த்தருக்காய் கனி தர வேண்டும் என்று அவளும் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறாள். கணவன் தேவனுக்கு பயப்படுகிறார், மனைவி கனி கொடுக்க ஆரம்பிக்கிறாள். பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களாம்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பிள்ளைகள் காட்டு ஒலிவ மரங்கள் அல்ல, பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். சொல்லிவிட்டு வேதம் சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படி என்றால் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்பட்டால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். கணவனுடைய பொறுப்பு, மனைவியுடைய பொறுப்பு, பிள்ளைகளின் பொறுப்பு, இவர்கள் எல்லாரும் தங்கள் பங்கை சரிவர செய்யும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது.
இன்றைக்கு குடும்பங்கள் இப்படி இருக்க வேண்டும். இதுதான் தெய்வ சித்தம். நாம் அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன், தாய் எல்லாரும் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் தானாக பயந்து நடப்பார்கள். முதலாவது நாம் இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்த குடும்பங்களாய் மாற வேண்டும். கணவன் பயப்பட வேண்டும், மனைவி பயப்பட வேண்டும், தகப்பன் பயப்பட வேண்டும், தாய் பயப்பட வேண்டும், பிள்ளைகளும் பயப்பட வேண்டும், சந்ததியும் பயப்பட வேண்டும். இந்த ஒரு பயம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். யோசேப்பு சொன்னார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அதே போல யாக்கோபு சொன்னார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யாக்கோபின் பயபக்திக்குரியவன். தேவ பயம் குறைந்து கொண்டு போகிற நாட்களிலே நம்முடைய குடும்பம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஐ வில் ஃபியர் த லார்ட். நான் தேவனுக்கு பயந்து நடப்பேன், தேவனுடைய சித்தம் செய்யும்படி நடப்பேன். தீர்மானம் எடுங்கள். ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மாற்றங்களை தருவார். ஜெபிக்கலாம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் 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 அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை கர்த்தாவே உம்முடைய பாதபடியில கொண்டு வந்து வைக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆளுகை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம், மனைவிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு கணவன்மார்களும் கொடுப்பீராக. நாங்கள் இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாவதாக. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு வழிபடுகிற பயம் என்ற வேத வசனத்தின்படி எல்லா குடும்பத்தினுடைய தலைவர்மார்களும் தீமையை விட்டு விலகுவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கேன் தாவீது சொன்னது போல உமக்கு விரோதமாய் குடும்ப தலைவர்களும் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கு அவருடைய இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டுமா ஆண்டவரே. இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவமான காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா உமக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே சோதரிக்கிறோம் தடை. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் எனக்கு விரோதமாக தடை உண்டாக்குறேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே இவர்களுக்கு மத்தியில ஆண்டவரே என்ன தடைகள் இருக்கிறதோ, என்ன பாவங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே சோதரிக்கிறோம். என்ன விதமான கர்த்தாவே ரகசியமான பாவங்கள் இருந்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை கட்டி நாங்கள் நரகத்துக்கு போடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பிள்ளைகள் நேர் வழியில் நடப்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வளருவார்களாக என்று நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுடைய வழிகள் மாறுதலா இருந்தாலும் கோணலாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லா கோணலாளுகளை இந்த வேளையில செம்மைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம், சீர்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். கரடு முரடான எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால, கோணலானவர்களை மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில, சத்துருவுடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் பிடுங்குகிறோம் ஆண்டவரே. பிடுங்குடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் சீர்படுத்துவீராக, செம்மைப்படுத்துவீராக, உங்களுடைய பாதையில கொண்டு வந்து நிறுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துடைய வாக்கை எழுதுகிறோம் ஆண்டவரே. குடும்ப கர்த்தாவை சோதரிக்கிற கணவன்மார்கள் மீது இருதயத்தில் உங்க வார்த்தைகளை எழுதுகிறோம், மனைவிகள் மீது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுகிறோம் ஆண்டவரே. அப்பா திராட்சை கொடியை போல இருப்பார்களாக, நல்ல கனிகளை தருவார்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாய் மாற போகிறதற்காய், மாற்ற போகிறதற்காய் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே தேவ பக்தியை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாய் மாற போறதற்காய் ஸ்தோத்திரம். கணவன் வாழ்க்கையிலே மாற்றம், மனைவியின் வாழ்க்கையிலே மாற்றம், பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றம், முழு குடும்பமும் தேவனுக்கு பயந்து நடக்க போறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இரண்டாவதாக ஒரு மிக முக்கியமான காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சமாதான குறைச்சல்கள், ஏதோ ஒரு காரணம், அது நிமித்தம் குடும்பத்தில் சமாதான குறைச்சல், ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு புரிந்து கொள்ளாமையோ, அல்லது குடும்பத்தாருக்குள்ளேயே உண்டாகிற பகை, வெறுப்பு, கசப்புகள், இல்லை அயலகத்தாரால் உண்டாகிற சமாதான குறைச்சல், ஏதோ ஒரு காரணத்து நிமித்தம் உங்கள் வீடுகளிலே சமாதானம் குறைந்து போயிருக்கிறது.
ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அப்படி என்றால் பல சமாதான குறைச்சல்களுக்கு காரணம் குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். அப்படி என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் உள்ள கைகளின் கிரியைகளில் குறைவற்ற ஒரு ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்ற வார்த்தை நிறைவேறும். இன்றைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களில் என்ன சமாதான குறைச்சல்? உங்கள் வீடுகளில் கணவன் நிமித்தமா, மனைவி நிமித்தமா, பிள்ளைகளின் நிமித்தமா, இல்லை வியாதி நிமித்தமா, ஏதோ ஒரு காரியம் உங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது அல்லவா? வெளியேயும் சொல்ல முடியவில்லை, உள்ளேயும் விழுங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாக ஜெபிக்க போகிறோம். நமக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திலும் எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சமாதானத்தை காண்பிப்பவன் யார், எங்களுக்கு விடுதலை தருபவர் யார் என்று. இன்றைக்கு இந்த சமாதானத்தை இயேசு மாத்திரமே தர முடியும் என்று உலகத்தார் அறிய வேண்டும். உங்கள் குடும்பங்களிலும் அந்த சமாதானம் வர வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். வாயை திறந்து இருக்கிற இடங்களில் எங்களோடு கூட இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமாதான காரணர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் உள்ளவர்களா நீ மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சமாதானத்தை ஆண்டவரே கொடுக்க வந்த கர்த்தர் ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாய் சமாதானத்தை அலைகழிக்கிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பகல் வேளையில கட்டி ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாய் சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஆண்டவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவன் தாமே எடுத்து போடுவீராக. ஒரு சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாய் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு போகிற மக்கள் ஆண்டவரே, சபையில ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை, படிப்பினைகளை குடும்பத்தில் செயல்படுத்த, அபியாசப்படுத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே சமாதானத்தை அலைகழிக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே விடுதலை தரப்போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலக சமாதானத்துக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. சமாதானம் எல்லா இடங்களிலும் நிரம்பி காணப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை தலங்களில் ஆண்டவரே சமாதான குறைவுகள் இருக்குமே ஆனால் ஆண்டவரே எவ்வளவு டிப்ரெஷன் இருக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே தேவன் தாமே நீ சமாதானத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அவர்கள் கேட்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நீர் கொடுக்கிற சமாதானம் நிறைவா இருக்குமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட சமாதானத்தை இந்த நாளில நீர் அவளுடைய குடும்பத்தில் தரப்போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் கூற நிழலில் ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்கட்டும், சமாதானம் தங்கட்டும், அமைதியும் அன்பும் காணப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய மாற்றங்கள் இந்த நாட்களில் உண்டாக செய்ய போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு பிரேக் த்ரூ பிரேயர் ஆண்டவரே. இந்த நாளினுடைய பிரேக் த்ரூ குடும்பங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும், பிள்ளைகள் மத்தியில உண்டாகட்டும், கணவன் மனைவி மத்தியில உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். பெரியவர் பெருத்த மாற்றங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உமது கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு குடும்பங்களுக்குள் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க போகிறீர்கள். குறிப்பிட்ட குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? I resist this devil in the name of Jesus. and அது என்ன ஒரு பிரச்சனையோ, குடியோ, வெறியோ, வியாதியோ எதுவா இருந்தாலும் இப்போ எங்களோட இணைந்து வாயை திறந்து சொல்ல போறீங்க, இந்த பிசாசின் கிரியைகளை
நான் எதிர்த்து நிற்கிறேன். வாயை திறந்து சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன ஒரு போராட்டம் இருக்கிறதோ அவர்கள் அந்த போராட்டத்தை வாயை திறந்து சொல்லி எதிர்த்து நிற்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. சமாதானத்தை குலைக்கிற எல்லா சண்டையின் ஆவிகள், குடியின் ஆவிகள், வெறியின் ஆவிகள், உண்மையற்ற தன்மைகள் இவைகள் எல்லாம் வெளியேறட்டும். தரித்திரம் வெளியேறுவதாக, பிரச்சனைகள் வெளியேறுவதாக, குடியின் ஆவிகள் வெளியேறுவதாக, மனக்கிலேசங்கள் வெளியேறுவதாக, சந்தேகத்தின் ஆவி வெளியேறுவதாக, ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் வெளியேறுவதாக. ஒவ்வொரு வீட்டை விட்டும் நாங்கள் துரத்துகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்க வீட்டுல சமாதான குறைச்சலை கொண்டு வருதோ வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில இந்த பிரச்சனையை துரத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த போராட்டத்தை துரத்துகிறேன். இயேசுவின் ரத்தத்தினால வேலி அடைக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க. என் வீட்டின் வாசல்களின் நிலைக்கால்களையும் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க விடுதலை தருகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டுக்கும் சமாதானத்தை சொல்லுகிறோம். சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என் அலங்கத்துக்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் இருக்கும். வாயை திறந்து சொல்லுங்க. என் அலங்கத்துக்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் நிச்சயம் இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு அதை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நீங்கள் இருக்கிற இடங்களில் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Father. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாட ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பால் சத்தம் தொடிக்கும். என்னோட இணைந்து பாடுவீங்களா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவோர் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய வெண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை. அமெரிக்கை வாழ்வை அடைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமாண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய ஆளுகை வரப்போகிறதற்காய் நன்றி. நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டு நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். வீடுகளிலே சமாதானம் இருக்கும் பொழுது பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்வார்களே. பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழும் பொழுது அவருடைய எதிர்காலம் எல்லாம் சமாதானமா இருக்குமே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை அப்பா. தேங்க்யூ.
அடுத்து ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே சில அற்புதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி எலிசா செய்த சில அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் முதல் வசனத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை குறித்து வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு இது. இந்த குடும்பத்தின் தலைவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் மரித்து போகிறான். அவனுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளா இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசி இளவயதிலே மரித்து விட்டார் என்று அர்த்தம். இப்பொழுது இந்த பிள்ளைகள் அவர்கள் சம்பாதிக்கிற நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாகவே கடன் கொடுத்தவன் வந்து இந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொள்ள வருகிறார். இன்றைக்கு பல குடும்பங்கள் இப்படி இருக்கிறது. தகப்பன் இல்லாத குடும்பம். இந்த தகப்பன் இல்லாததினால் பிள்ளைகள் திசை மாறி போகிறார்கள், முரட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். சில குடும்பத்தில் பக்தியுள்ள தகப்பன்மார் குடும்பத்தை அருமையாய் நடத்தி கொண்டிருந்தார்கள். தகப்பனின் மறைவுக்கு பிறகு பிள்ளைகளுக்குள் ஏராளமான கேள்வி. அப்பா ஆண்டவரை சேவித்தாரே, நீங்கள் ஆண்டவரை சேவித்தீர்களே, ஏன் தகப்பன் மறைத்தார்? இந்த விசனத்து நிமித்தம் பல பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆலயத்திற்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை. 2வது, தாய்க்கு கீழ்ப்படிவதில்லை. தாயை துச்சமாய் நினைக்கிறார்கள், தாயை அற்பமாய் நினைக்கிறார்கள். தகப்பன் வாங்கின கடன் சுமை பிள்ளைகளின் மேல் சுமத்தப்படுகிறது. படிப்பை நிறுத்திவிட்டு பிள்ளைகள் வேலைக்கு செல்லுகிறார்கள். நல்ல படிப்பை படிக்க வேண்டும் என்று நினைத்த பிள்ளைகள் இப்பொழுது அன்றாட வாழ்வுக்கே கஷ்டப்படுகிற நிலைமை. உங்கள் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா? இன்னைக்கு உலகத்தில் அநேக குடும்பங்கள் இதை போன்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிறது. தகப்பனின் கட்டுப்பாடு இல்லாததினால் பிள்ளைகள் கட்டுப்பாடின்றி வாழுகிறார்கள், பாவத்துக்கு அடிமைகள் ஆகிறார்கள், வீட்டிற்கு வருவதில்லை, தாயின் பேச்சை கேட்பதில்லை, தாய் பராமரிப்பதில்லை. இப்படியெல்லாம் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் ஏராளம். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். கூடவே இதை போன்ற குடும்பங்களின் வறுமைகள், தரித்திரங்கள் இவைகள் எல்லாம் மாறி கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு என்ன செய்தார் தெரியுமா? அற்புதத்தை செய்தார். அதே போல கடன் பாரத்தினால் தவிக்கிற குடும்பங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். தகப்பனற்ற குடும்பத்தின் பல பகுதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாயிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து ஆண்டவரே, அப்பா தகப்பன் இல்லாத குடும்பத்திற்காகவும் குடும்பங்களின் உயர்வுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பன் இல்லாத குடும்பம், தாய் இல்லாத குடும்பமாய் இருக்கிற குடும்பங்களில அப்பா நின்று நீர் தகப்பனாய் இறங்கி செல்வீராகப்பா. அப்பா ஒழுங்கற்ற முரட்டாட்டமாய் இருக்கிற பிள்ளைகளை அப்பா இன்று சந்திப்பீராக ராஜா. இன்று தொடுவீராக. உம்முடைய ஒரு தொடுதல் அப்பா, உம்முடைய ஒரு திருப்புதல் அப்பா பிள்ளைகளை உம்மண்டையில் திருப்புவதாக. கண்ணீரோடு இருக்கிற தாய்க்கு, கண்ணீரோடு இருக்கிற தகப்பனுக்கு அப்பா நீங்க இன்று ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதம் செய்வீராக. அப்பா பிள்ளைகள் உம் பக்கமாய் திருப்பப்படுகிற அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அப்பா, நிர்விசாரத்திலிருந்து அப்பா, தன் இஷ்டம் போல நண்பர்களோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையில உம்முடைய அன்பு வளைந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய அன்பு இழுத்து கொள்ளட்டும் ஐயா. ராஜா கிரியை செய்வீராக. பிள்ளைகள் கால்களை ஆண்டவரே தவற பண்ணுகிற எல்லா சத்துருவின் அரண்களை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை வழிமாற செய்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வழி தப்பி நடக்க செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் அப்பா, அவர் சிந்தைகளை வேறு திருப்பி சிந்தையை ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்திருக்கிற சத்துருவின் கரங்களை அப்பா இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினால அப்பா நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா, நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சிந்தையில் இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையின் சிந்தையும் அப்பா தேவனுடைய சிந்தையாய் மாறட்டும் அப்பா. உமக்கு ஆண்டவரே அப்பா பிரியமானவனுடைய சிந்தையாய் மாறட்டும். தாயை குறித்த தாகம் பாரமும் உண்டாகட்டும். தகப்பனை குறித்த அன்பு உண்டாகட்டும். தகப்பன் இல்லாத குடும்பங்களில கண்ணீரோடு இருக்கிற தாய்க்கு இன்று பிள்ளைகள் ஆறுதலாய் இருப்பார்களாக. இன்று பிள்ளைகள் அப்பா அரவணைப்பா இருப்பார்களாக அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு விதைங்கப்பா. உணர்வுள்ள இருதயம் வேணும்பா அப்பா. நாங்க செய்யறது தப்புன்னு ஒவ்வொரு பிள்ளையும் இன்னைக்கு மனம் திரும்பணும்பா. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலின் மாற்றம் ஒவ்வொரு பிள்ளையின் இருதயத்திற்குள்ள வரட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால எங்க அப்பா ரட்சகருடைய நாமத்தினால இன்று ஒரு மனம் திரும்புதல், இன்று ஒரு உணர்வுள்ள இருதயம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும். இத்தனை நாள் தாயை உதாசீனப்படுத்தின நாட்களுக்கு எத்தனையோ நாட்கள் கடின வார்த்தைகளினால இருதயங்களை காயப்படுத்தினதற்கு பிள்ளைகளை மன்னித்து இன்று பிள்ளைகள் அன்பின் வார்த்தைகளால் தாயையும் ஆண்டவரை அரவணைக்க, சகோதரர்களை அரவணைக்க பொறுப்புள்ள பிள்ளைகளாய் நீங்க இன்னைக்கு மாற்றித்தான் ஆகணும், மாற்றித்தான் ஆகணும். அடுத்தபடியாக ராஜா நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் உயர்வுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. வறுமை இன்று மாறட்டும் ஐயா. ராஜா தமது பொக்கிஷ சாலையை திறப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக. இன்று குடும்பங்களில் ஒரு உயர்வு, வறுமை மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். எத்தனையோ ஆண்டவரே பணங்களை அப்பா இன்ட்ரெஸ்டுக்காக கொடுக்கிறார்களே அப்பா, இன்று அப்படிப்பட்ட ஆண்டவரே தரித்திரமான சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட தரித்திரங்களை குடும்பத்திற்கு கொடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பூரண ஆசீர்வாதம் அப்பா உண்டாவதாக என்று நாங்கள் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் கேட்கிறோம்ப்பா. எங்க அப்பா இன்று அருள்வீராக அப்பா. இன்று அவள் குடும்பங்களில் எந்தெந்த குடும்பம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல உயர்வில்லை என் கண்ணீர் சிந்துகிறாரோ, இனி வருகிற நாட்கள் நன்மையை தருவேன் என்று சொன்ன தேவன் நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பொக்கிஷ சாலையினால் நிரப்பப்பட போறதற்காய், கடன் கொடுக்கிற குடும்பமாய் மாற்றப்பட போறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள சீல் பண்ணுகிறோம். சத்துரு தொடாதபடிக்கு வேலி அடைக்கிறோம்ப்பா. அப்பா ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் இனி ஆளுகை செய்ய போறதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். உங்கள் குடும்பத்தை தகப்பனாய் இருந்தவர் நடத்துவார், தாயாய் இருந்தவர் நடத்துவார். வாலிப பிள்ளைகளே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு இயேசப்பா இருக்கிறார். அவரை அப்பா என்று நீ கூப்பிடலாம். அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளலாம். உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் எங்களோடு கூட இணைந்து மகிமைப்படுத்துங்கள். Praise God. Hallelujah. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. Thank you Lord. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு
வரை நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. நன்றியோடு துதிக்கிறோம். யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனின்றி தாயின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் அன்றைக்கு யாக்கோபு வனாந்திரத்தில ஆண்டவரே தலையின் அடியிலே கல்லை வைத்து படுத்த பொழுது எப்படி தரிசனம் தந்து நடத்தினீரோ, அதே போல ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு என்கவுண்டர் உண்டாவதாக. இந்த பிள்ளைகளுடைய சொப்பனங்களிலே கர்த்தர் வருவீராக. பிள்ளைகளுடைய தரிசனங்களிலே கர்த்தர் வருவீராக. அவர்களோடு கூட பேசுவீராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஆதரித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறையா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 Peter chapter 3 verse 20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இந்த வேத பகுதி நோவாவின் குடும்பத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து காக்கப்பட்டார்களாம். முழு உலகத்திலும் எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த பேழையில் 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாற்றினார். அப்படி என்றால் தேவனுடைய கரம் எவ்வளவு அற்புதமான ஒரு கரம் அல்லவா? இன்றைக்கு இந்த முழு உலகமும் இன்னும் ஒரு அழிவுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு நேராக உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த முதல் அழிவின் பொழுது எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. நோவா கடந்து சென்று எல்லாருக்கும் நீதியை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மக்கள் மனம் திரும்பவே இல்லை. ஜலம் பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் யாரும் மனம் திரும்பவில்லை. இப்பொழுது கூட அப்படித்தான் இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவனை தேடுகிற மக்கள் கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் உலகத்தின் ஆசா பாசங்களிலும் உலகத்தின் கேளிக்கைகளிலும் இன்பங்களிலும் களியாட்டுகளிலும் தங்கள் நேரத்தை செலவழிப்பதில் தான் கவனமாய் இருக்கிறார்களே ஒழிய கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் எவரும் கவனம் செலுத்துவதில்லை. நம்முடைய குடும்பங்களுக்கு 2 பாதுகாப்பு தேவை. ஒன்று, இப்பொழுது இருக்கிற இந்த அழிவின் உலகத்திலே we need God's protection. எவ்வளோ விபத்துகள், எவ்வளோ மரணங்கள், திடீரென்று வருகிற வியாதிகள். நன்றாக இருக்கிறார்கள், நேற்றிரவு ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கு மரித்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கிறது. வாலிபர்கள் ஹார்ட் அட்டாக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். இளம் குழந்தைகள், 3 வயது குழந்தைக்கு இரத்த புற்றுநோய். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் வீட்டை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விடுதா. நாம் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே, கர்த்தர் நம்மை காப்பாற்றினதான். ஆகவே குடும்பங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற அழிவு நின்று காப்பாற்றப்பட வேண்டும். 2வது, வரப்போகிற பேரழிவு நின்று நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி பாவம் பெருகியது, புசித்து குடித்து வெறித்து இச்சைகளில் விழுந்து கிடந்தார்களோ அதே போல இந்த உலகம் குடித்து வெறித்து களியாட்டுகளில் மூழ்கி கிடக்கிறது. நம் குடும்பத்தை தேவன் காப்பாற்ற வேண்டும். வரப்போகிற அழிவிற்கும் தப்புவிக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். குடும்பங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த நாட்கள்ல குடும்பங்களில உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலி அடைத்து காப்பி
காப்பீராக. யோபின் குடும்பத்தை வேலி அடைத்து காத்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய வேலி அடைப்பின் பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி கர்த்தர் காப்பீராக. எல்லா தீங்களுக்கு கர்த்தர் விலக்கி காப்பீராக. எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் ஆண்டவரே விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய்ங்கிற வார்த்தையின்படியே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்து ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைப்பீராக. உலகத்தின் தீங்குகள் பிள்ளைகளுக்கு வராமல் கர்த்தர் நீர் பாதுகாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எகிப்தின் வாதை இஸ்ரவேலருக்கு வராதது போல இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தீங்குகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வராமல் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தை எல்லா வீடுகளில் தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. விபத்துகளையும் வியாதிகளையும் கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் அழித்து ஜெபிக்கிறோம். அப்பா, உன்னதருடைய பாதுகாப்பு, தேவ தூதருடைய பாதுகாப்பு, ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள வைக்கிற பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்வீராக. வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுங்கிற வார்த்தையின்படியே எல்லா பேர் அழிவுகளுக்கும் நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே இயேசுவின் ரத்தத்துக்குள் வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நீ தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். இந்த ஜெபத்தில் எவ்வளவு தூரத்தில் இருந்து கலந்து கொண்டாலும் உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இந்த நாட்களில் கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமா நம்முடைய வருகைக்கு கர்த்தர் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவீராக. குடும்பங்களில் யார் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ எல்லாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும். அப்பா, ஆண்டவரை ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். இன்னும் ஆண்டவரே குடும்பத்தில் வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருக்கிற எல்லா நிர்விசாரங்கள் மாறட்டும். எல்லா மந்த நிலைமைகள் மாறட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய வருகையை குறித்த ஒரு பயமும் ஆண்டவரே இந்த நாட்களில் உண்டாகட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய ஆயத்தம் இந்த நாட்களில் உண்டாவதாக. வருகைக்கு கர்த்தர் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. சிந்தைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்க ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா குடும்பங்களுடைய பாதுகாப்பு உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்துல யாரும் ஆண்டவரே உடைய வருகையில கைவிடப்படுகிற இந்த நிலைமை ஒரு நாள் வரக்கூடாது. அப்பா, எங்க எல்லாருடைய குடும்பமும் உங்க வருகையில நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் சபையும் ஊழியத்தில் எல்லையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்முடைய குடும்பங்களை தேவன் அழிவு நின்று பாதுகாக்க போகிறதற்காய் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அரணும் கோட்டையுமாய் தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. அதே போல வரப்போகிற பேரழிவு நின்று நம்முடைய குடும்பம் தப்புவிக்கப்படும்படியாய் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க போறதற்காய் மக்கு நன்றி. ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வலதுகரத்தை ஆண்டவருக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை நோவாவின் பேழைக்குள் அந்த குடும்பம் பிரவேசித்தது போல என் குடும்பத்தை உம்முடைய பேழைக்குள் நான் பத்திரமாய் பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினுடைய ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவருடைய பேரை சொல்லுங்க, உங்க மனைவியின் பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைகளின் பேரை சொல்லுங்க, பிள்ளைகளின் வாழ்க்கை துணையின் பேரை சொல்லுங்க, கிராண்ட் சில்ட்ரனுடைய பேரை சொல்லுங்க, உங்க எல்லா இன்லாஸுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வரப்போகிற மகா பெரிய பேர் அழிவுக்கு எங்கள் குடும்பம் தப்புவிக்கப்படணும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, 8 பேரும் காக்கப்பட்டது போல குடும்பத்துல ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாதப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே அறியணும். சீக்கிரத்தில் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேர் அழிவுக்கு தப்புவிப்பீராக. நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ரட்சிப்பு வருவதாக. கோடான கோடி ஸ்தோத்திரம்.
ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை நாம் விசுவாசத்தோடு இன்றைக்கு அறிக்கை செய்ய போகிறோம், நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். இதை வாசிக்கும் பொழுதே விசுவாசத்தோடு வாசிக்க போகிறீர்கள். சில அதிகாரங்களை நாம் விசுவாச அறிக்கை செய்ய முடியும், சில அதிகாரங்கள் விசுவாச அறிக்கை செய்ய முடியாது, வாசித்து விசுவாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை வாசித்து விசுவாசிக்க போகிறோம், உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய். வாசிக்கலாமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நீரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன் இடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். 19 சேர்ந்து வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலரின் குடும்பம் சிறைப்பட்டு போயிற்று, அவ்வளவுதான், இனிமேல் நாம் வாழ்க்கையிலே பிரகாசிக்கவே முடியாது என்று சொன்னவர்களுக்கு கர்த்தர் சொன்ன நற்செய்தியை பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. The future glory of Israel. அப்படித்தான் இந்த அதிகாரத்திற்கு பெயரிட முடியும். இதை நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளலாமே. நான் எப்படி எனக்கு எடுப்பேன்? The future glory of ஜெயராணி and her family. நீங்கள் சொல்லலாம், உங்கள் பெயரை இட்டு சொல்லுங்கள். The future glory of, உங்கள் பேரு பியூலா என்றால் future glory of பியூலா and her family.
the future glory of David and his family. இப்படித்தான் வசனத்தை நமக்கென்று எடுக்க வேண்டும். இதில் ஏராளமான காரியம். உன் சூரியன் இனி பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளும் ஆயிருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவார். இந்த வசனத்தை நான் என் பிள்ளைகளுக்கு என்று பல ஆயிரம் முறை அறிக்கை செய்து ஜெபித்திருக்கிறேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆண்டவரே, சிறியவர்களாகி எங்களை இப்படி ஆயிரங்களாய் மாற்றுவென்று ஆண்டவர் அப்படித்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அப்படித்தான் நிச்சயம் செய்வார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, இது நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற நேரம். நாம் எல்லாரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய பெயர்கள் டிஸ்பிளே பண்ணப்படும். என் கரத்திலே பிள்ளைகளுடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் பார்க்குற டிவியோ மொபைல் ஸ்க்ரீனோ அதுக்கு நேராக உங்கள் கையை நீட்டிக்கொள்ளுங்கள். We are going to pray. Hallelujah. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற இளைஞர்களுக்காய், இளம் பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை நேசிக்கிற தேவன், எப்பிராயிமை நேசிக்கிறவன், கைப்பிடித்து பழக செய்த தேவன், எப்பிராயிமை நடக்க பண்ணின தேவன், நடக்க சொல்லிக் கொடுத்த கர்த்தர், எப்பிராயிமை கைப்பிடித்து நடத்திய கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் உலகத்தில் முழுவதிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கைகளில் எடுப்பீராக. எல்லாரும் வாயை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு உலகத்திலும் ஒரு எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அலை அலையாய் அலை அலையாய் கர்த்தருடைய அபிஷேக வல்லமை கடந்து செல்லுவதாக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெயர் எழுதப்பட்ட இந்த பிள்ளைகளை மட்டும் அல்லாது, ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரிப்பித்தேன் என்று கோரேசுக்கு சொன்னது போல அநேக கோரேசுகளை ஆண்டவர் எழுப்புவீராக, எழுப்புவீராக. தேசத்துக்கு இரட்சகர்களாய் எழுப்புவீராக. எஸ்தரை போன்றோரை எழுப்புவீராக. பவுல் போன்றோரை எழுப்புவீராக. தாவீதுகள் எழும்புவார்களாக. தீமோத்தேயுக்கள் எழும்புவார்களாக. தெபோராக்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, தேசத்தை கட்டுகிற ஸ்திரீகளும் புருஷர்களும் எழும்புவார்களாக. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஆக்கில்லா, பிரிசில்லா போன்றவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். பெயர் எழுதப்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் உங்க பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய அடியார்கள் உலகமெல்லாம் இருந்து கூடி ஜெபிக்கிற இந்த வேளையில இந்த பிள்ளைகளின் மேல் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்தத்துக்குள் இவர்களை மூடி மறைக்கிறோம். உலகம் தொடக்கூடாது, பிசாசு தொட முடியாது, சாத்தான் நெருங்க முடியாது, மாமிசம் மேற்கொள்ள முடியாது என்று அறிக்கை செய்கிறோம். எங்கள் பிள்ளைகள் பராக்கிரமன் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அம்பரா துணியிலே மூடி இருக்கிறீர், சத்துரு தொட முடியாதப்பா. ஆண்டவரே, ஏற்ற வேளையில கரங்களில் எடுக்க போறதற்காய் நன்றி. நல்ல உயர்வுகள் வரட்டும், மேன்மைகள் வரட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் எங்கள் பிள்ளைகள் ஏறி இருக்கும்படி செய்யுங்கப்பா. உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை பெற்ற தாய் மகிழட்டும், தகப்பன் மகிழட்டும், உடன் பிறந்தார் மகிழட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை வரும் நாட்களில் ஆண்டவர் செய்ய போறதற்காய் நன்றி. காணிக்கையாக்குகிறோம், உங்க பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பெயர்களை உடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது பெயர்கள் மட்டுமல்ல, இதில் எழுதியிருக்கிற எல்லாருடைய ஆத்துமாக்களையும் உங்க பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டி வைப்பீராக. உலகத்திற்குள் இவர்கள் போய்விடக்கூடாது, உன்னதமான தேவனை சேவிக்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் இருக்கிற சபையின் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள வாலிபர்களை தொடுவீராக, இளைஞர்களை தொடுவீராக, எழுப்புவீராக. எலிசாக்கள் போன்றவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தீமோத்தேயுக்கள் எழும்புவார்களாக, தீத்துக்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, உத்தம குமாரர்களை எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. சபையிலே வாலிபர்கள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை வைராக்கியமாய் பிரசங்கிப்பார்களாக. அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் நடப்பதாக. ராஜா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். I want to pray for the blessing of your family.
இயேசு ராஜாவின் நாமத்தில். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னீங்களப்பா. உங்க கரங்களை நீட்டி ஆண்டவர் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனி நபரையும் ஆசீர்வதிங்க. உங்க ஆசீர்வாதங்கள் அவர்கள் சிரசிலே வழிந்து ஓடுவதாக, உங்க கிருபை அவங்கள் வாழ்க்கையில வழிந்து ஓடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மாற்றங்களை காண விரும்புகிறோம். சீக்கிரமாய் கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். சொல்லுமா, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். மன நிறைவோடு உமக்கு நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் செய்த எல்லா ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற நீங்கள் உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்களையும் இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு கூட இணையும்படி அவர்களுக்கும் இந்த லிங்கை அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஜெபத்திலே கலந்து கொள்ளட்டும். நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் இந்த ஜெபத்திற்கு நிச்சயமான பதில் வரும். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை மாறும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் மாறுவார்கள். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கென்று ஒரு ஆன்லைன் பைபிள் கோர்ஸை நாங்கள் துவங்கவிருக்கிறோம். அது ஆங்கிலத்தில் அவர்களுக்காக செய்யப்படுகிற ஒரு கோர்ஸ். ஆகவே தமிழில் பல பெரியவர்கள் படிக்கிறார்கள், வாலிபர்கள் படிக்கிறார்கள். பட் திஸ் கோர்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த யங் பீப்புள். இதனுடைய மீடியம் இங்கிலீஷ். உங்களுக்கு எல்லா நோட்ஸ், கிளாஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். ஆகவே இதற்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு வேளை ஆயத்தமாக இருப்பார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை இணைத்து விடுங்கள். இந்த கோர்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு பேருதவியாக இருக்கும். முழு வேதத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும். இதற்கு வேண்டிய எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள திரையில் காணுகிற எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு
அந்த கூகுள் ஃபார்மை நாங்கள் அனுப்பி வைப்போம். உங்கள் பிள்ளைகள் அதை பதிவு செய்து அனுப்பும் பொழுது அவருடைய பெயரை பதிவு செய்து கொண்டு எப்பொழுது வகுப்புகள் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தகவல் அளிப்போம். பிள்ளைகள் இணைவார்கள். எல்லாருக்கும் ஏற்ற ஒரு நேரத்தில் தான் அந்த வகுப்புகள் நடக்கும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பைபிள் கால்ஸ் ஊழியத்திற்காகவும் நீங்கள் அனுதினமும் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஜெபத்திற்கான பல புத்தகங்கள் பைபிள் கால்ஸ்லே இருக்கிறது. நீங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, பொருளாதாரத்துக்காக, தொழிலுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு அந்த புத்தகங்கள் பேருதவியாயிருக்கும். ஆகவே அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். பெரிய மாற்றங்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் மனதார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.